பிகினரா இருக்கும்போது இந்த தவறுகளை பண்ணாதீங்க. டே 72 பல்கிங் சீரிஸ். வழக்கம் போல காலையில் சூடான சர்க்கரையெல்லாம் நம்மளோட வெறுங்காப்பி வரக்காப்பி குடிச்சிட்டு இன்னைக்கு எடுத்த ஃபுட்ஸ் இதுல என்டர் பண்ணிப்போம் பாருங்க. ஜிம் சேரும்போது பண்ற தவறு முதலாவது ஓவர் ட்ரைனிங், அதாவது அதிகப்படியான பயிற்சி. சரியான ஓய்வு இல்லாம ஜிம்ல பயிற்சி பண்றதால காயம் அடைவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு மற்றும் ஜிம்ல செயல்திறன் கம்மியாகும். ஓய்வுல தான் தசை வளரும் இல்லையா, அதனால ஓய்வுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பது சிறந்தது. இரண்டாவது உணவு முறை மற்றும் தண்ணீர் குடிப்பதை தவிர்க்கிறது. சரியான உணவு முறை மற்றும் சரியான இடைவெளியில் தண்ணீர் குடிப்பதால நம்மளோட எனர்ஜி மற்றும் ரெக்கவரிக்கு உதவும். சமச்சீர் உணவு மற்றும் போதிய அளவிலான தண்ணீர் உட்கொள்ளல் ஜிம்ல செயல்திறன் அதிகமாகும். ஈவினிங் ப்ரீ ஒர்க் மீலா வேற என்ன, நம்மளோட ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது என்று வெறுங்காப்பி வரக்காப்பி குடிக்காம ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. மூணாவது வாரம் ஒர்க் அவுட்டை மாத்துறது. அப்படி பண்றதுனால ப்ரொக்ரெசிவ் ஓவர்லோட் பண்றதை பாதிக்கும். ப்ரொக்ரெசிவ் ஓவர்லோட் பண்ணாதான் தசை வளரும் இல்லையா, அதனால அதே ஒர்க் அவுட்டை வாரம் பின்பற்றி ப்ரொக்ரெசிவ் ஓவர்லோட் பண்றது சிறந்தது. நாலாவது கவுண்ட்ஸ், அதாவது ரெப்ஸை வேகமா பண்றது. அப்படி பண்றதுனால காயமடைவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால மெதுவா பொறுமையா அந்த தசையை மனதில் நினைத்து பண்ணா தசை வளர்ச்சிக்கு சிறந்தது. உங்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறதுக்கு ரசம் எடுங்க. கடைசி மீல டின்னருக்கு பாட்டி செஞ்ச ரசத்துக்கு அடிக்ட் ஆச்சுனால சிக்கன் ரைஸ் எடுத்துட்டு ரெக்கவரி அஸ்வகந்தா போட்டுட்டு 7K ஸ்டெப்ஸை கோலை முடிச்சாச்சுங்க. சோதனை இல்லாமல் எந்த சாதனையும் இல்லை. மீண்டும் நாளை சந்திப்போம்.